நேற்று KLIA-1 விமான நிலையத்தில் போலி ஹோட்டல் முன்பதிவு ஆவணங்களை பயன்படுத்தி குடிநுழைவு சோதனைகளை தவிர்க்க முயன்ற 51 வங்காளதேசிகள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. பயணிகள் வந்திறங்கும் மண்டபத்தில் 67 வெளிநாட்டினரை தோராயமாக சோதனை செய்தபோது அவர்கள் சிக்கியதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS கூறியது. சோதனையின் போது பலர் அம்மண்டபத்தில் சுற்றித் திரிவதை கண்டோம். பணியில் உள்ள அதிகாரிகளிடம் உடனடியாக தங்களை பதிந்து கொள்ளாமல் வழக்கமான பரிசோதனை நடைமுறைகளை அவர்கள் தவிர்க்க முயற்சித்தனர். அந்நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் அவர்களது நுழைவின் உண்மையான நோக்கம் குறித்து அறிய அதிகாரிகள் முற்பட்டனர். அப்போது ஒருவர் சோதனையில் இருந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் அதிகாரிகள் அவரை வளைத்து பிடித்தனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் மலேசியாவில் தங்கியிருக்கும் காலம் முழுவதும் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணம் அவர்களிடம் இல்லை. அதோடு மலேசியாவிற்குள் நுழைவதற்கான தெளிவான நோக்கத்தை கூற தவறியதும் அவர்கள் நுழைவு மறுக்கப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாகும் என AKPS கூறியது. சிலர் வேலை தேடுவதற்காக நுழைந்ததையும் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று AKPS தெரிவித்தது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.